தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம்மோட கட்சி தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இன்னும் கொள்கை ரீதியாக திமுகவோட தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதே கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக சைடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் சில வார்த்தைகள் பேசியிருந்தாங்க. இப்போது திருமாவளவன் அவர்களும் டிஎம்கே சைடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த ஒரு பிரச்சனை மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சான்னு பார்க்குறீங்களா? அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்பதை அவர்கள் பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் திடலுக்கு தலைமை அலுவலகமாக இருக்கிற பெரியார் திடலுக்கு காவல்துறை குவிக்கப்பட்டது இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து இல்லை. ஈழ அரசியல் போராட்டம் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் எல்டிடிஏ. பிரபாகரன் என்பவர் நீங்க தமிழ் தேசியத்தினுடைய பெரிய மேதகு என்றெல்லாம் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவினுடைய சட்டப்படி அவர் குற்றவாளி. ராஜீவ்காந்தி கொலையிலே அவர் குற்றவாளி என்று இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் பிரபாகரனுக்கு ஆதரவான கூட்டங்களை, ஈழ அரசியல் கூட்டங்களை பெரியார் திடலிலே பல முறை நூற்றுக்கணக்கான முறை நடத்தியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க பல முறை. ஒரு முறை கூட காவல்துறை உள்ள போனதில்லை. நீங்கள் நீட்டு பிரச்சாரத்துக்கு பரப்புரை பயணத்துக்கு போவதற்கே நீங்கள் போலீஸை குவிக்கிறீங்கன்னா நீங்கள் யாரோட ஆளுங்கிற சந்தேகம் இருக்காங்க. ஒரு பக்கம் நீட்டை நாங்களும் எதுக்குறோம்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு போலீஸை குவிக்கிறீங்க. திராவிடர் கழகம் என்ன சட்டவிரோத இயக்கமா? அங்கே என்ன ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்களா? நூற்றுக்கணக்கான போலீஸ் அங்கே கூட நிறுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப இவர்களை நம்பி எப்படி கொள்கை அரசியலை இவ்வளவு காலமாக திருமாவளவன் சாதி ஒழிப்பு சனாதன அரசியலை எல்லாம் பேசிட்டு விஜய் பின்னாடி எவ்வளவு நாள் நிற்க முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலம்பூரா தொழிலாளர்களுக்காக போராடிட்டு தடியடி வாங்கிட்டு வழக்குகளை வாங்கிட்டு தியாகம் செய்துவிட்டு சொந்த வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்லை என்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்த இயக்கம்லாம். அந்த இயக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் கொள்கை என்னவென்று தெரியாதவர்கள், அடிப்படை அரிச்சுவடி இல்லாதவர்கள் பின்னாடி எவ்வளோ நாள் நிற்க முடியும்? ஒருபோதும் நிற்க முடியாது. அதனால திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு வேறு இயக்கமே இல்லை. வேற எங்கே போக சொல்லுங்க? எடப்பாடியை நம்பி நம்ம போக முடியுமா? அவர் ஏதாவது கொள்கையை காப்பாற்றிடுவாரா? தமிழ்நாட்டின் மாநில உரிமையை காப்பாற்றிடுவாரா? பாஜக கட்சியை காப்பாற்ற முடியும். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஏற்கனவே நாம் அடைந்திருக்கிற மாநில உரிமை, கல்வி உரிமை, அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திமுகவை விட்டால் வெகுஜன இயக்கம் கிடையாது. சில புரட்சிகரமான முற்போக்கான போராட்ட குழுக்கள் இயங்கலாம், ஆனால் அவர்கள் எல்லா மக்களையும் திரட்ட முடியாது. அதனால் திமுகவை விட்டால் வேறு வாய்ப்பில்லை. அதனால தான் வீரபாண்டியன் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்த வாரத்தில் காவேரி இஷ்யூக்காக அவரை டிகே சிவகுமார் அவர்களை சந்திக்க போகிறதா இருக்குது. அதற்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இது நம்ம உரிமையை கேட்டு வாங்கணும், இவங்க இது போய் நிற்கிறது இது நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கோர்ட் நமக்கு தண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி சட்ட ரீதியாக நீங்கள் போயிட்டு இது பண்ணாமல் நீங்கள் நேராக போய் சந்திக்கிறது நமக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த வாரத்தில் அவர் போகிறதா ஒரு செய்தியும் இரண்டு மாநிலத்திற்கான பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் நீங்கள் நடுவர் மன்றம் அமைத்து சட்ட ரீதியான தீர்வை நோக்கி நாம் நகர்கிறோம். சட்டப்பூர்வமான தீர்வை நோக்கி நகர வேண்டிய நேரத்தில் தனிப்பட்ட முறையில் போய் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறாருன்னா, இதுக்கு இந்த ஐடியா கொடுத்தவன் எதுக்கு எப்படி கொடுத்துருப்பான்னா, எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாண்டார். எஸ்ஆர் பொம்மை என்று சொல்லக்கூடியவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இப்படித்தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் பேச்சுவார்த்தை நடத்தினால எந்த மாற்றமும் நடக்கலை. அப்போ அதிகமான கனமழை பெஞ்சு அவங்க வேற வழி இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டாங்க. எம்ஜிஆர் ஆலையெல்லாம் எந்த மாற்றமும் நடக்கலை. இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை எம்ஜிஆர் நடத்தி இருக்கிறார். நீங்கள் ஒரு வாழும் எம்ஜிஆராக இருக்கிறீர்கள் என்று எவனோ உசுப்பேற்றி விட்டுருக்கான். அதை நம்பி அவர் கோட்டை போட்டுக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஆனால் டிகே சிவகுமார் இவரை பற்றி என்ன சொன்னார்? மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு இடையூறாக இருந்த அரசாங்கம் போய்விட்டது. எங்கள் தயவிலே, எங்கள் ஆசீர்வாதத்தில் ஒருத்தர் அமைச்சராக இருக்காங்க. இந்த அரசாங்கம் எங்களுடைய தயவிலே நடந்துக்கிற அரசாங்கம், எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. மாநில விஷயங்கள்ல நாங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு பாஜக மினிஸ்டர் சொல்கிறாரு. குறுக்கு அணை கட்டுறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறாரு. அப்போ மோத விட்டு பார்க்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விரும்புகிறது. அப்போ இந்த நதிநீர் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு, சட்ட பாதுகாப்பு ஒன்றுதான் அதுக்கு வாய்ப்பே தவிர தனிநபர் பிரச்சனையாக இருந்தால் பேசித்திருக்கலாம். இரண்டு மாநிலங்களுக்கான பிரச்சனை எப்படி பேசித்திருப்பாங்க? கன்னட இனவெறி அமைப்புகள்லாம் விஜய் வந்துட்டார் என்பதனால
விட்டு கொடுத்துருவாங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இதில் என்ன கேள்வி வருதுன்னா, விஜய் அவர்கள் வந்து இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் அப்படின்னு வந்து டிகே சிவகுமார் அவர்கள் இந்த நீட்டு போராட்டத்தப்போ சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இம்மெச்சூர்டான ஒரு கூட்டம் வந்து இருக்குது சட்டமன்றத்தில். ஸோ இதை பயன்படுத்தி நமக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி பார்க்குறாங்களா? இல்லை, அதற்கான முயற்சி நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. எங்களுக்கு இடையூறாக இருந்த அரசாங்கம் போயிடுச்சு சொல்றது மூலமாக இது ஒன்றுமே ஆகாது, இது வெத்து வேட்டு, இது வெறுமனே சீன் போடுறவங்க அப்படிங்கிறது தானே அவர் சொல்கிறாரு. இன்மெச்சூரிட்டி இன்னும் ஒருத்தரை பார்த்து, ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாருன்னா, சினிமா கம்பெனிலேருந்து வந்த ஆள், அவருக்கு விவரம் தெரியாது, நிர்வாகம் தெரியாது, அவருக்கு பொலிட்டிக்கலாக எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு. ஒருவேளை வந்து அவர்கள் அப்படி ஒரு அணை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்று சிந்திப்பதற்கே, கற்பனை செய்வதற்கு பயமாக இருக்கு. ஏன்னா 5 கோடி பேருடைய வாழ்வாதாரம் அழியும், தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். ஏற்கனவே நமக்கு வேலை வாய்ப்புல இருந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. காவிரி நீர் வரவே இல்லை, இனி வரவே வராதுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பஞ்சம் ஏற்படும், வறட்சி ஏற்படும். ஒரு பக்கம் காவேரி நீரை வந்து திறந்து விட மாட்டேறான்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து அதாவது சேலத்திலிருந்து காவேரி ஆறுலேருந்து நிறையா ஸ்வீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து, வெளிநாட்டு கம்பெனி வந்து குடிநீர் திட்டத்துக்காக வந்து அங்கே வந்து ஒரு நாளைக்கு 15 கோடி லிட்டர் வந்து தண்ணி எடுக்க போகிறதா வந்து அதற்கு வந்து ஒப்பந்தமும் கையெழுத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு போராட்டமும் நடந்திருக்கு. அதாவதுங்க, குடிநீரை வந்து தனியாருக்கு கொடுப்பது இருக்கலாம். இப்போ நீங்கள் நகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், ஒவ்வொரு ஊர்லேயுமே குடிநீர் தொட்டி ஒன்று, மேல்நிலை தொட்டி ஒன்று இருக்கும். ஒரு ஆள் திறந்து விடுவார். ஒரு வைகை ஆற்று பக்கம் இல்லை ஏதோ ஒரு காவிரி கரை பக்கம் பல குடிநீர் மேல்நிலை தொட்டி இருக்கும். அதை வந்து அந்த மாநகராட்சியோ அந்த நகராட்சியோ பேரூராட்சியோ ஊராட்சியோ ஏதோ ஒன்று, உள்ளூர் நிர்வாகம் தான், உள்ளாட்சி நிர்வாகம் தான் அதை மெயின்டைன் பண்ணும். அவங்க குடிநீர் வழங்குகிற போது அது சர்வீஸ் மெயின்டைனாக இருக்கும், பெரிய கட்டணம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இதை நீங்கள் விற்கிறீங்கன்னா அவன் லாப நோக்கம் இல்லாமல் செய்வானா? ஒரு பாட்டில் தண்ணியை வந்து உங்களுக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறான் சாதாரணமாக. அதே சினிமா தேட்டரில் போய் விற்றீங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ தண்ணீரை வந்து யார் உற்பத்தி செய்தது? இயற்கை தானாக தகுது. மனிதன் உற்பத்தி செய்து. இப்போ இந்த சட்டையை ஒருத்தன் உற்பத்தி செஞ்சிருக்கான், அவன் வந்து காசு கேட்கலாம் என்கிட்ட. தண்ணீரை யார் உற்பத்தி செய்தது? பாட்டில் அடைக்கிறத தவிர நீ உற்பத்தி செய்தியா? இயற்கை உற்பத்தி செய்தது. நீ எப்படி காசு வாங்குவ? நீ அது அடிப்படை உரிமை இல்லை. இப்போ பறவைகள் எப்படி தண்ணி குடிக்கும்? காக்கா குருவி எங்கே போகும்? அது காசு வாங்கி கொடுக்குமா? ஒரு தண்ணி பாட்டு கொடுங்கன்னு சொல்லி பெட்டி கடையில் போய் வாங்கி குடிக்குமா? அது எல்லாருக்குமானது, எல்லா உயிர்களுக்குமானதுல. இப்போ காற்றை வந்து விற்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? காற்று எல்லாருக்குமானது, தண்ணீர் எல்லாருக்குமானது, இந்த உலகத்திலே 5 பூதங்களிலே இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாருக்குமானது. இப்போ நீங்கள் இதை தனியாருக்கு வைக்கிறது, இந்த அரசாங்கமே தனியார்மய அரசாங்கங்க. டாஸ்மார்க்கு தனியாருக்கு கொடுக்குறான், குடி தண்ணீரை தனியாருக்கு கொடுக்குறான். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, 74,000 பணியிடம் காலியாக இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் பிரிச்சுட்டு போயிடுறாங்க, பிடிங்கிட்டு ஓடுறாங்க எல்லாம் சொன்னார்ல. அது எதுக்காக தெரியுமா? அவங்க ஒவ்வொரு முறையும் தோல்வி சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், நஷ்டம் ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தனியார் மையத்திற்கு இவர்கள் விற்பதற்கு சொல்கிறாங்க. போக்குவரத்துறை நட்டமடைந்து விட்டது அப்படி சொல்கிறாங்கன்னா போக்குவரத்தை தனியார் மயமாக்குவது ஒன்றுதான் இதற்கு தீர்வு அப்படின்னு லாப நோக்கத்திற்காக. நீங்கள் காவி அரசாங்கமும் கார்ப்பரேட் அரசாங்கமும் ஒன்று பாஜக வச்சுக்கிறோம். நீங்கள் கார்ப்பரேட் அரசாங்கத்தை நடத்துறீங்க, எல்லாமே கார்ப்பரேட் மயமாக நடத்துறீங்க. அப்படி என்றால் காவிகளினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த கார்ப்பரேட் மயம் நடக்குது. 2 வேற வேற கிடையாது. தனியார் மயம், தாராள மயம் என்பது அதற்குள்ளே ஒளிந்து இருப்பது என்பது பெரும்பான்மைவாதம், மதவாத அரசாங்கம். அதற்குள்ள பாஜக அரசாங்கமே ஒரு கார்ப்பரேட் அரசாங்கம் தான். கார்ப்பரேட்டுகளின் கைகள். இப்போ நீட்டுக்கு எதுக்கு நம்ம போராடுறோம்? கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடிய தேர்வு முகமை தனியார், அவனே லீக்கேஜ் பண்ணுறான் கொஸ்டின் பேப்பரை. அதுக்கு காசு, கோச்சிங் சென்டர் படிக்கிறதுக்கு காசு, லீக்கேஜ் வந்து வினாத்தாள் கசிவுக்கு காசு. எல்லாவற்றிற்குள்ளேயுமே ஒரு வணிக சூதாட்டம், 1000 கோடி வணிக சூதாட்டம் நீட்டுக்குள்ளே இருக்குது. அது ஏழை எளிய மாணவன், ஒரு கிராமப்புறத்தில் பின்தங்கியவன், பள்ளி கல்வியில் சாதாரணமாக வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறவன், அவன் வந்து மாநில அரசினுடைய கல்வி முறையில் படிக்கிறவன், மத்திய அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தின்படி நடத்தக்கூடிய நீட்டில் தேர்வு பெற முடியாது என்பதற்கு அவனை ஃபில்டர் பண்ணி அவனை காலி பண்ணுறதுக்கு தான் அது செய்கிறான். அந்த சூழ்ச்சியை தான் நம்ம முறியடிப்பதற்கு நீட்டே வேணாங்கிறான். அவன் நீட்டில் முறைகேடு வேணாங்கிறான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி. அப்போ இந்த அரசாங்கம் யாரின் பக்கம் இருக்கிறது? இந்த அரசாங்கம் முழுக்க தனியார் பக்கம் இருக்கிறது, கார்ப்பரேட் பக்கம் நிற்கிறது, மோசடிகளுக்கு பின்னால் இருக்கிறது. அதனால் இது ஒரு தோல்வியடைந்த அரசாங்கமாக மாறிடும். ரொம்ப நாள் சீன் போட்டு தப்பிக்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் நீட் விஷயம்லாம் மேற்கொண்டு நிறையா சொன்னீங்க. இப்போது இன்றைக்கி பேசக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நீங்கள் ஏன் வந்து நீட்டை வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணி படிக்கிறீங்க? இப்போ வந்து பிளம்பர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏன் வந்து நீட்டுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வழக்கமாக வந்து பாஜகக்காரர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறது தான். இப்போ நீங்கள் பாஜகக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குலக்கல்வி திட்டம்னு அந்த காலகட்டங்களில் மூதறிஞர் என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அது என்ன அர்த்தம்னா, ஆசாரி மகன் ஆசாரி வேலையை கண்டினியூ பண்ணிடணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்கிற பேரில் ஆசாரி வேலை பார்க்காம விட்டுறக்கூடாது. செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்பு தைக்கிறவனாகவே இருக்கணும். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவன் வாத்தியாராவோ தாசில்தாராவோ கலெக்டராவோ அவன் வேற துறைகளுக்கு இன்ஜினியராவோ டாக்டராலாம் போயிடக்கூடாது. அவன் செருப்பு தைக்கிறவனாக இருக்கணும். இந்த சாதிய கட்டுமானம் தகர்க்கப்படாமல் இருப்பதற்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தோம்னா அந்த காலத்தில் பெரியார் எதிர்த்தாரு. இது பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறிச்சு. அது குலக்கல்வி திட்டம் ரத்து செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அதையே என்ன செய்யறானா பாஜக அரசு, விஸ்வகர்மாங்கிற பேரில் அதுக்கு நாங்கள் அதிகமாக லோன் கொடுக்குறோம். ஒரு இந்துவாக பிறக்கிறவன் ஒரு தொழிலோடு பிறக்கிறான். சனாதனத்தை மறைமுகமாக சொல்கிறான். இப்போ செருப்பு தைக்கிறேன் மகன் செருப்பு தான் தைக்கிறேன்னு சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க. இப்போ அவன் மறைமுகமாக என்ன சொல்கிறான், ஒரு நுட்பமான கைவினை நுட்பம் இருக்கும் உங்ககிட்ட, நீ அதை விட்டு ஏன் வெளியேறுற, நாங்கள் காசு தர்றோம், நீ அந்த வேலையே பாரு என்று சொல்வதன் மூலமாக அவனை உயர விடாமல் பார்த்துக்கிறான். அதே தான் இப்போ நிர்மல்குமார் வந்து பாஜகலேருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். அந்த குலக்கல்வி திட்டம் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை தான் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, ஏன் நீ பிளம்பர் வேலைக்கு போகிற, நீயே அமைச்சராக இருக்க, பிளம்பர் வேலைக்கு போகலாமே, நீயே ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க, நீ எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, நீங்கள் எலக்ட்ரிக் வேலைக்கு போனால் நிறையா காசு கிடைக்கும்ல, நீங்கள் போங்க, எங்களுக்கு வழிகாட்டுங்க. நீங்கள் நீட்டை வந்து எழுத வேண்டுமா வேண்டாமா என்பது மாணவன் தீர்மானிக்கணும், அமைச்சர்கள் தீர்மானிக்க முடியாது, நிர்மல்குமார் தீர்மானிக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளணுங்க. யார் என்ன எதை சாப்பிட வேண்டும், யார் யாரை கல்யாணம் செய்ய வேண்டும், யார் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவனுடைய தனி உரிமை. அதை நீ கை வைக்கக்கூடாது. அதை கை வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து முழுக்க முழுக்க சனாதன சிந்தனை, அது வந்து பிற்போக்குவாகும். அதுதான் அவர் பேசி கொண்டிருக்காரு. சரி, இன்னைக்கு பேசக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகளில் வந்து ஏகப்பட்ட விபத்துகள் வந்து ஏற்படுது. ஸோ இதை வந்து தடுக்கணுங்கிற விதமாக நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஒரு சில நாட்களில் வந்து அது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து இருந்த ஆட்சிகளை வந்து இண்டஸ்ட்ரியை வந்து இருக்கக்கூடிய விபத்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையா? ஆகுதுங்க. விபத்து இப்போ இவங்க வந்ததுக்கு பின்னாடி பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டுச்சா இல்லையா? அதுக்கு என்ன தீர்வு சொன்னாங்க? அம்மோனியா கசிந்ததா இல்லையா? இறால் பண்ணையில் அம்மோனியா கசிந்ததா இல்லையா? தொழிலாளர்கள் செத்தாங்க இல்லை? என்ன தீர்வு வச்சிருக்கிறாங்க? எதை எடுத்தாலும் கடந்த அரசு தான் காரணம், கடந்த அரசு தான் காரணம், திமுக தான் காரணம், இதே பாட்டே பாடுறாங்க. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் பாஜக ஸ்டைல். பாஜக என்ன பண்ணும்னா, நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நாடாளுமன்றத்தில் மோடி பேசுவார். நேரு காலமை எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. ராகுல் காந்தி காலத்தில் அரசியல் செய்கிறாரு. ஆனால் நேருவை தான் அவர் எதிர்த்து பேசுகிறார். என்ன காரணம்னா, நேரு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள், நேரு உருவாக்கிய தொழிற்சாலைகள், நேரு உருவாக்கிய கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், அவங்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதை இந்த இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பது மாதிரி தத்துவங்கள்லாம் இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்கு எதிரானது. இப்போ நீங்கள் பாஜக இப்போ ஒரு 12 ஆண்டு காலமாக தான் ஆட்சியில் இருக்காங்க. பல ஆண்டுகளாக அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியல. அதுக்கு யார் தடை காரணம்னா, நேரு உருவாக்கிய மதச்சார்பற்ற இந்தியா. அப்போ வந்தே மாதரம் பாடணும், அதில் இந்து கடவுளின் பெயர்கள் இருக்கிறது, அதை வந்து இஸ்லாமியர்கள் பாடணும், கிறிஸ்தவர்கள் பாடணும், பாட மறுத்தானா தேசத்துறை. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு சாமியை கும்பிடுறிய, நான் ஒரு சாமியை கும்பிட்றேன். உன் சாமியை கும்பிட்டாதான் நான் வந்து இந்தியன்னு சொன்னால் இது எப்படி நியாயமாகும்? இயேசுநாதரை ஒருத்தன் கும்பிட்றான், கர்த்தரை கும்பிட்றான், ஜெபம் செய்கிறான் சர்ச்சில், அவனை கூப்பிட்டு வந்து நீ சிவனை கும்பிட்டாதான் நீ இந்தியன், நீ முருகனை கும்பிட்டாதான் இந்தியன், அப்படி சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அல்லாவை தொழுகிறான் இஸ்லாமியர். அப்போ நீ அல்லாவை தொழுகக்கூடாது, நாளையிலேருந்து நீ வந்து காளி கோயிலில் பூஜை பண்ணணும்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா நீ இந்தியன் கிடையாது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு வேடிக்கையானது? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அவனவன் விரும்புகிறதானங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் இருக்காங்க. ஒருத்தைய காதலிச்சு ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான், ஒருத்திக்காக ஒருத்தன் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்க தேவதாசா மாறுறான். ஏன் மாறுறான்? ஒருத்தனுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது என்பது தனி மனித உரிமை. அது நீ எப்படி பக்தியை வந்து இன்னொருத்தன் மேலே திணிக்க முடியாது, ஒரு கடவுள் நம்பிக்கையை திணிக்க முடியாது, சாதி நம்பிக்கையை திணிக்க முடியாது. சாதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்கிறேன் ஒரு தலைமுறை. நீ என்ன செய்கிற? இங்கே பாருங்க, நீங்கள் நீட்டு தேர்வில் போராடணும்னு ஜுனைத் என்பவன் இஸ்லாமியன் என்கிற ஒற்றை காரணத்திற்காக, அவன் உணவு பரிமாறினான் என்கிற ஒற்றை காரணத்துக்கு அவனை தேச துரோகி மாதிரி துன்புறுத்துறாங்க, குடும்பத்தை மொத்தமும் துன்புறுத்துறாங்க. அப்போ பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை பாகுபாடு பார்ப்பது என்பது சனாதன கோட்பாடு. அதான் பாஜக கோட்பாடு, அதான் பார்ப்பனிய கோட்பாடு, அதான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் வழியாக ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்க பார்க்குறாரு.
அந்த உருவாக்க முடியாது என்பதுதான் அர்த்தம். சார் இப்போ வந்து நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து 41 பேருக்கு வந்து அரசாங்க வேலை கொடுத்துருந்தாரு, 31 பேர். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த அரசாணை கொடுத்தது வந்து தவறான விஷயம், இது வந்து 31 பேருக்கான பணி, 31 பேருக்கு வந்து நீங்கள் இது கொடுத்தது தவறான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சீமானவர்களுக்கு வந்து மனசாட்சி இல்லை, சீமானவர்கள் வந்து இந்த அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் மனசாட்சி இல்லாமல் அவங்க 31 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கருணை அப்படின்னா நெரிசல் மரணத்திலே யாரெல்லாம் சிக்கி கொண்டார்களோ செத்தார்களோ அவர்கள் குடும்பத்திற்கு அன்றைய திமுகவினுடைய அரசு, அன்றைய திமுகவின் முதலமைச்சர் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். இந்த நெரிசல் மரணத்திற்கு காரணமாக இருந்த கூட்டத்தை நடத்திய தாவேகா வந்து மாமல்லபுரத்திற்கு அந்த குடும்பத்தை எல்லாம் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து வச்சு தலைக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 30 லட்சம் ஆச்சா? மத்திய அரசாங்கம் சார்பாக அவங்க பணம் கொடுத்தாங்க, 2 லட்சம் கொடுத்தாங்க. அதிமுக சார்பாக 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் பிற அமைப்புகள்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் மாதிரி அமைப்புகள்லாம் ஏதோ 50,000 ரூபா கொடுத்தாங்க. மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒவ்வொரு அமைப்பு சார்பாக கொடுக்கப்பட்டதில் 35 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. ஒரு உயிரின் மதிப்பு 35 லட்சம் ரூபாயில ஈடுகட்ட முடியாதுங்கிறது உண்மைதான். கட்சி கூட்டத்துக்குள்ளே போய் மாட்டி சிக்கி சின்னவண்ணமாகி செத்தவனுக்கு அரசாங்க வேலைன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதுக்காக காத்திருந்து அதுக்காக படிச்சிருந்து பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாய்ப்பை பறித்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இது யாருக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம்னா, இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள், வீரமரணம் அடைந்தவர்கள், பணியில் இருக்கும்போது அரசு ஊழியராக இருக்கிறவன், மின்சாரத்துறையில் வேலை ஆகிறவன், சாக்கடி செத்து போயிட்டான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னா அவர்களுடைய குடும்ப பாதிப்புக்கு மட்டும்தான் விதிவிலக்காக அந்த அரசு பணி வழங்குகிற நடைமுறை இருக்குது. இப்போ ஒருவேளை தாவேகா கூட்டத்துக்கு வந்து நெரிசல்ல செத்தவனுக்கு அரசாங்க வேலை கொடுப்பது என்கிற நடைமுறைப்படுத்தி விட்டால், இந்த முன்மாதிரியை நடைமுறைப்படுத்தி விட்டால், அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்கள் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடி வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க குடும்பத்துக்கு வேலை கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. வானதி சீனிவாசன் சொல்றாங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் செத்து போன குடும்பத்தில் இருக்கவனுக்குலாம் அரசாங்க வேலை கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே இப்படி கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பரமக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து தலித்துகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க அவங்க குடும்பத்துக்கெல்லாம் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ராமதாஸ் குரூப்பு கேட்குறேன், வன்னியருக்கு என்ன பண்ண இவங்க கேட்பாங்களா, தலித்துக்கு கேட்பாங்கல்ல? அப்போ எல்லாருமே கேட்பான்ல. அப்போ அவன் கட்சி கூட்டத்தில் எந்த மாநாடு நடந்தாலும் வாகன விபத்தில் சிக்கி எவனா ஒருத்தையும் செத்து போயிடுவான், திடீர்னு ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான், அமைச்சு. இப்போ இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கணுங்கிற நடைமுறை ஆரம்பிச்சு வச்சா சரி வருமாங்கிறதா கேள்வி. இப்போ மேல்முறையீடு வந்து போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லும் என்ன நடக்கும்னு சட்டப்படி இது தவறு தான். மேல்முறையீட்டுக்கு போகாதீர்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியர் சொன்னார். அவர் பழுத்த அரசியல்வாதி, அவர் அனுபவம் மிக்கவர், அறிவாற்றல் மிக்கவர். அவர் சொல்கிறார், தாவகாரங்க கேட்க மாட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கி கொண்டு திருப்பி வருவார். இது தவறான முன்னுதாரணம், இது செய்யக்கூடாது. ஏன்னா பாஜகவோட இணக்கமாக போகிறதா சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயும் இல்லை, எல்லா விஷயங்களையும் இணக்கமாக போக முடியாது. சட்டப்பூர்வமான சில விஷயங்களில் நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கை இல்லைன்னா எல்லா முறையும் இணக்கமாக போக முடியாது. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, சட்டத்துக்கு அது பொருந்தாத விஷயம் நான் கருதுறேன். பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.